அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் ஜோசப் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள் அல்லது அரசு ஊழியர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பண இழப்புகள், அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு அடிபணிவதை தவிர்க்கும் பொருட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுப்பாங்க. இல்லைன்னா அங்கேயும் எதுவும் பதில் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்டர் வாங்கி அதை அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த துறையில் உள்ள அதிகாரிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட உறுப்பில் தான் இருப்பாங்க. ஒரு சில பேரை தவிர, நான் எல்லாரையும் சொல்லலை, நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான அதிகாரிகள் அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பெட்டிஷனை அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்பாங்களாம். அவங்க விளக்கம் கொடுக்குற விளக்கத்தை ஒரு மாதம் கழித்து உங்களுடைய மனுவுக்கு விளக்கம் பெறப்பட்டு, இதுதான் பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா வந்துச்சு தூக்கிட்டு போச்சு, நரி வந்துச்சு, காக்கா காக்கா அழகாக இருக்கிய, ஒரு பாட்டு பாடான்னுச்சு, வடை கீழே விழுந்து தூக்கிட்டு போயாச்சு. இது திராவிட மாடல். நம்ம என்ன சொன்னோம்? தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று நம்ம ஓங்கி குரல் கொடுத்தோம். அதே போல் தமிழ்நாட்டை ஆள தமிழன் வந்தாச்சு, மாற்றம் வேண்டும் என்று நம்ம குரல் கொடுத்தோம். அதே போல் மாற்றம் வேண்டும். இந்த பெட்டிஷன் கொடுத்தா அதை அந்த துறைக்கு அனுப்பவே கூடாது. கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. உதாரணம் என்னால் இப்போ உடனே கூட சொல்ல முடியும். கல்வித்துறையில் ஒரு வட்டார கல்வி அலுவலர் தப்பு பண்ணுறாரு, பேப்பரை ஃபுல்லாக பெண்டிங் வச்சுக்கிடுறாரு, ஒரு அவசரத்துக்கு லோன் போடுறவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதை லேட் பண்ணி அப்புறம் அவன் எமர்ஜென்சி ஆகும்போது அதுக்குள்ள ஆட்களை வச்சு பணத்தை கொடுத்து திருப்பி தான் சேங்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதை யார் போடா மேலே யார் விசாரிக்கணும்? மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள் விசாரிக்கணும். அவரே நான் விசாரித்ததில் அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு அவருக்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இதுதான் திராவிட மாடல். நீங்கள் தயவு செய்து கலெக்டரேட்டுக்கு பொதுமக்களிடம் இருந்து வரும் மனுக்களை உரிய ஒரு குழு அமைத்து பெட்டிஷன் கொடுத்த மனுதாரரையும் சம்பந்தப்பட்ட அதிகாரியையும் கூட்டு நீங்கள் அதை விசாரிக்க வேண்டும். விசாரித்து அந்த தவறு அந்த அதிகாரிகள் மேலே இருந்தால் உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனை. திராவிடம் வீழ்ந்ததுக்கு முக்கிய காரணமே இதுதான். உதாரணத்துக்கு உடன்குடியில் வீட்டு வசதி வாரியத்தில் ஒரு அம்மாவுக்கு 2 லட்ச ரூபா லோன் எடுத்தவங்களுக்கு 14 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா நிறைய பேருக்கு அப்படி வந்திருக்குது. நம்ம உடம்புடியில் சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போ வாங்கி பார்த்தா 2 லட்சம், அப்புறம் அதை வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி நீ போட்டு 14 லட்ச ரூபா வந்திருக்குது. சரி, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கேம்ப் போடுறாங்க. அந்த கேம்புக்கு இந்த அம்மாவை வர சொல்லி நானும் கூட போய் பெட்டிஷன் எழுதி கொடுக்குறோம். டிஎஸ்ஓவே வரல. அப்புறம் அங்கே போய் கால் பண்ணி கற்றுனதுக்கப்புறம் தான் டிஎஸ்ஓ எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். அவர் மனுவை வாங்கிக்கிட்டு இந்த மனு யாருக்கு போகுது? உடன்குடி அந்த பேங்குடைய டிஎஸ்ஓவுக்கு போகுது. அவர் என்ன பண்ணுறாரு? அதை அப்படியே தனி அதிகாரிக்கு அனுப்புகிறாரு. அந்த தனி அதிகாரி திரும்பவும் அதே மனுதாரருக்கு நீங்கள் 14 லட்ச ரூபா கட்டணும், இல்லை என்றால் உங்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும், அப்புறமா கோர்ட்டில் இருந்து உங்கள் வீடை ஜப்தி செய்யப்படும். எப்படி இருக்கு? திராவிடம் வீழ்ந்ததுக்கு காரணம் இதுதான். மேலே ஒன்றும் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின், பழைய முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட போன பெட்டிஷனுக்குலாம் பதிலே கிடையாது. காரணம், அங்கேயும் ஒரு ஐஏஎஸ் ஸ்டேட் ஃபார்வர்டு, நான் நேர்மையான அதிகாரி. ஐயா, நீங்கள் நேர்மையான அதிகாரி தான் ஐயா, நான் இல்லைன்னு சொல்லலை. மக்களுக்கு செய்யணும்லாம், வர பெட்டிஷனெல்லாம் அப்படி தூர போட்டுட்டு உட்காந்துட்டு நான் நல்லவன், நான் நேர்மையானவன். நேர்மையான அதிகாரிகள்லையும் ஒரு பாதி பேர் தான் நல்லா இருக்கிறாங்க. மீதி பூரா போய் சொல்லிக்கிட்டு நான் செய்யவும் மாட்டேன், ரெஸ்க் எடுக்கவும் மாட்டேன். பிறகு உங்களை எதுக்கு அங்கே அதிகாரியாக வச்சுருக்கு? திராவிடம் வீழ்ந்ததுக்கு காரணம் இதுதான். இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. வருங்காலங்களில் நம்ம அதை ஒவ்வொரு வீடியோவாக நம்ம அதை அனலைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஆட்சி, நம்ம தளபதி ஆட்சி, தமிழனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும். இதுவரை நல்லா போயிட்டு இருக்குது. இன்னும் தொடர்ந்து சிறப்பாக அமைய வேண்டும் என்று
இறைவனை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் கூட ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த வீட்டு வசதி லோன் விஷயமாக நேரடியாக மனு கொடுத்தார்கள். அதை பாலிமர் டிவி நேரடியாக ஒளிபரப்பியது. ஐயா, நான் எடுத்தது 1 லட்சம், இப்போ வட்டி கிட்டிலாம் போட்டு இவ்வளோ தாரமாராக போட்டிருக்காங்க, ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்க, நான் கட்டிடுறேன் அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் வாங்கி அதனால போட்டது தான். அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னே தெரியாது. நிர்வாக திறமை சுத்தமாக கிடையாது. எல்லா நிர்வாகமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆட்சி மாறிவிட்டது தமிழகத்தில், ஆனால் காட்சி மாறவில்லை. அதே அதிகாரி, அதே கெத்து, அதே திமிர் பேச்சு, பொதுமக்களோட நல்லிணக்கங்கள் எதுவும் கிடையாது. பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிற எண்ணம் கடுகளவு கூட கிடையாது. இதையெல்லாம் மாற்றி நீங்கள் அமைக்க வேண்டும். உங்களால் முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட பொதுமக்கள் நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டு தான். நீங்கள் நாங்கள் கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த எனக்கு அதை சொல்லணும் போல் இருந்தது. என்னுடைய ஐடியாவுப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதை நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இது தளபதி நாலேஜுக்கு போகிற வரைக்கும் போகட்டு. கல்வித்துறையில் ரொம்ப மோசமாக இருக்குது. பென்ஷன் பேப்பர்கள்லாம் சரியாக மூவ் ஆகிறது கிடையாது, அப்படியே பெண்டிங் கிடக்குது. லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நீங்கள் அதுக்கு சரியான ஒரு குழுவை போட்டு நல்லா அமைச்சு அதை நீங்கள் ஆராய்ச்சி அது மேலே நடவடிக்கை எடுங்க. உங்கள் ஆட்சி சிறக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.